ஹலோ வணக்கம், மிதுன் கீமா யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறது இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வந்து நிறைய நாள் வந்து வீடியோ போடலை, உடம்பு சரியில்லாத ரீசன்னால். இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ வரும், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெரியச்சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். சரிங்களா? அவங்க வந்து திருப்பதிக்கு போக போகிறாங்க. மாடு வந்து சூளை சுற்றி விட்டுட்டு திருப்பதிக்கு போயிட்டு மாங்கல்யம் செலுத்த போகிறாங்க. அதனால் நான் வந்திருக்கேன் பெரியச்சித்தி வீட்டுக்கு. சரிங்களா? பாருங்கள், நான் வரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குது. என்னென்ன சாங்கியெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? வாங்க. ஆமாம், யூடியூபர்ஸ் செலிப்ரிட்டி நாங்கள்லாம். சரி, பாய் சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறோம் இல்லையா? இப்போ வந்து சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் ரெடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெங்கடேஷ் பெருமாள் சாமி கும்பிட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. சித்தி வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. இந்த பக்கம் சித்தப்பா ஐயோன்னு உக்காந்துக்கிறாரு. எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சித்திக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, அதனால் வந்து ஷேர் பண்ணி வேலை செய்வோன்னு சொல்லிட்டு சாமான் தேய்க்கலான்னு வந்திருக்கோம். சரிங்களா? சுற்றி பாருங்கள், இயற்கையோடு சேர்ந்து இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சாமான் தேய்க்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு விக்கி இருக்கான்ல, அவனை மாதிரியே இருக்கான் பாருங்கள். சித்தி பேசுறதெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக புரிஞ்சிங்கன்னா அதே மாதிரி நடக்குது. நானும் வச்சுருக்கேனே விக்கி, அவன் இருக்கான் பாரு. அவன் நான் சொல்கிற பேச்சே கேட்கறது கிடையாது. அவனுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன் பாரு. இவங்க வந்து சூழலாம் குத்தி முடிச்சாச்சு. டயர்டில் வந்து தூங்கின்னு இருக்காங்க. டயர்டில் தூங்குறாங்க. நம்ம சவுண்டு கேட்டதும் எழுந்துக்கினாங்க. அப்படியே வந்தோம்னா சித்தி வீட்டு பூந்தோட்டம் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு 4 செடி தான் இருக்குது. எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் சித்தி? இந்த கலர்லாம் நமக்கு வரமாட்டேங்குது. நமக்கு சரிப்பட்டு வரமாட்டேங்கிறேன் செடி வைக்கிறதுக்கு. இவங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா பர்ஃபெக்டாக. இந்த பக்கமாக கனகாமரம் அப்படியே ஜாலியாக இருக்குது. மாடெல்லாம் தீனி சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. அங்கிட்டு ஒரு மாடு இருக்குது. என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். பசங்க ஸ்கூல் வந்துடுவாங்க. இதுதான் வெங்கடேஷ் பெருமாளுக்காக விட்ட மாடு. சூளம் குத்தி கோவிந்தா 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 கோவிந்தா. வர லேட்டானத காரணத்தினால் இப்பொழுது கோவிந்தா போடப்படும். சரிங்களா? அப்புறம் மடமடன் போயிட்டு இதெல்லாம் சாங்கியம் செஞ்சுது. ஐயர் வந்து சாங்கியம் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் விக்கி, இது வந்து செகண்ட் விக்கி பாருங்க, நம்மளை பார்த்தாலே அலறச்சின்னு ஓடுறான். என்ன பண்ணுறது இப்போ? வாங்க நம்ம போயிட்டு மடமடன்னு பாத்திரத்தை கழுவும். சரிங்களா? என் வீட்டில் சிவனேன்னு இருந்தேன், என்னென்னமோ சொல்லி பாத்திரம் கழுவ வச்சுட்டாங்க. சரி வாங்க பாத்திரம் கழுவலாம். ஃபைனலாக சாமானெல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இயற்கையோடு சேர்ந்து இந்த மாதிரியெல்லாம் சாமானை தேய்ச்சி கவுத்து பார்க்குறதுலே ஒரு தனி அழகு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சித்தி வீட்டுக்கு வந்தேன்னா எப்பயாச்சும் செய்வேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் கவுத்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சாமானை தேய்ச்சிது நானே, இந்த அண்ணன் கூட இந்த கடாய் தேய்ச்சதும் நானே, டீ குண்டா தேய்ச்சதும் நானே. ஒரு வழியாக முடிச்சாச்சு. சித்தப்பா வந்து திருப்பதிக்கு போகிறதுனால அவசரமாக கேணிக்கு வந்து மருந்து வச்சுன்னு இருக்கிறாங்க, மருந்து போட்டுன்னு இருக்கிறாங்க. சித்தியும் ஜெகனும் வந்து மாட்டுக்கு வந்து புல் அறுத்து வரத்துக்கு போயிருக்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊருக்கு கிளம்புறோம். சரிங்களா? சித்திக்கு வந்து செய்ய வேண்டிய முறையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். சரிங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள். கோவிந்தா என்ன கோவிந்தா
நம்ம கோவிந்தா வந்து வக்கீல் சாப்பிட்டுக்கிறாரு மாலையோட பார்த்துக்குங்க சரிங்களா. எப்படி மேக்கப் பண்ணுகிறாங்க பாருங்க ஃபேர் அண்ட் லவ்லியா. கோபி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஏன் கோபி? எதனா ஸ்வீட்னு காமிடா. அக்கா என்ன ஸ்வீட் வாங்கி வந்துக்கிறேன்னு காமிடா சார். சித்திக்கு வந்து சீர் செஞ்சாச்சு. அம்மா வீட்டு சீர் பத்திரமா போயிட்டேன். சிறப்பாக வாங்க 2-3 நாள் கழிச்சு வாங்க திருப்பதி போயிட்டு சரிங்களா. அப்படியே நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க சரியா. சூர்யா அப்பா அம்மாலாம் பத்திரமா இட்டுன்னு போயிட்டு அக்கா எல்லாரும் போறிய சரியா. சரி சரி பாட்டியெல்லாம் பத்திரமா இட்டுன்னு போயிட்டுனாங்க. ஏன்னா அவங்க தொலைஞ்சிருவாங்கப்பா. அப்பதான் என் கூட அடிக்கடி சண்டை போறதுக்கு வசதியா இருக்கும் சரியா. சரி 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 வச்சுட்டு வந்து